கட்டளையை மீற ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனரே இருவருமே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே வானாதி மன்னரும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே வானாதி மன்னரும் நீரே. ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் குழந்தைகள் பிறந்ததைத் தொடர்ந்து பல தலைமுறைக்கு அப்பால் லாமேக்கிற்கு நோவா பிறந்தாரே. தீமை நிறைந்த உலகத்தை கண்ட கோபமுற்ற தேவன் பெரு வெள்ளத்தால் பூமியை அழிக்க நோவாவின் காலம் மட்டும் தொடர்ந்ததே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே வானாதி மன்னரும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே வானாதி மன்னரும் நீரே. தேராகு மகனாபிரகாமோடு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு சென்றதாக ஆதியாகமம் தொடர்கிறது. உன்னை பெரிய இனமாக்குவேன் என ஆபிரகாம் சிறப்பு ஆசிர் பெற்றார். கடவுள் கட்டளை கிணங்க தன் மகன் ஈசாக்கையே பலியிடத் துணிய விசுவாசத்தின் தந்தையாகிறார். ஈசாக்கு யாக்கோபு தொடர யாக்கோபின் 12 மகன்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களாக மாறினரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே வானாதி மன்னரும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே வானாதி மன்னரும் நீரே. யோசேப்பின் கதைதான் இறுதி. சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்ட கனவு நாயகன் தனது நம்பிக்கையால் எகிப்தில் பெரிய நிலையை அடைய பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட யாக்கோபு குடும்பமும் எகிப்துக்கு சென்றதே. யாக்கோபு யோசேப்போடு ஆதியாகமம் நிறைவு பெற்றதே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே வானாதி மன்னரும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே வானாதி மன்னரும்
பெற்ற ஆண் குழந்தையை லேவிய பெண்ணொருத்தி துணிவுடனே குழந்தையை காப்பாற்ற நைல் நதிக்கரையில் மிதக்க விட அக்குழந்தையை பார்வோன் மகளே மீட்க நீரிருந்து எடுத்ததால் மோசே என்று பெயரிட்டு அழைத்தாரே. யெகோவா போற்றி, யெகோவா போற்றி, யெகோவா போற்றி. யெகோவா தேவன் மோசேயையும் முட்புதரொன்றில் அழைக்க விடலை பாதைக்கு வழி சொன்னாரே. கொடுமையின் உச்சத்தில் பார்வோனும் இருக்க மோசேயின் தலைமையில் யோசுவா உடனிருக்க வாக்குத்தத்த நிலத்தை நோக்கி விடுதலை பயணம் புறப்பட்டதே. யெகோவா போற்றி, யெகோவா போற்றி, யெகோவா போற்றி. பார்வோன் படை தொடர்ந்தாலும் குறுக்கே இருந்த செங்கடல் இரண்டாய் பிரிய எபிரேயர் ஜனமும் அதை கடக்க பார்வோன் படை செங்கடலிலேயே மூழ்க வெற்றி பாடலோடு கடந்தனரே எபிரேயரே. யெகோவா போற்றி, யெகோவா போற்றி. பயணம் புறப்பட்ட 2ஆம் மாதம் சீனாய் மலையிடையே சீன் வனாந்திரத்தில் மக்கள் பசியால் முணுமுணுக்க வானத்திலிருந்து மன்னாவை போஷித்தாரே தேவன். கண்மலையை தட்ட தண்ணீரும் பொங்கியதே, தாகமும் தீர்ந்ததே கர்த்தரருளாளே. யெகோவா போற்றி, யெகோவா போற்றி. சீனாய் மலை முகட்டோரம் அக்னி ஜுவாலையாய் ஜொலித்தீரே. கார்மேக நடுவினிலே மோசேக்கு தேவ தரிசனம் உடன்படிக்கை உண்டானது. 10 கட்டளைகள் வாழ்வின் நெறிமுறைகளாக ஏற்க யூதர்களின் சமய நெறிமுறைகள் பலவற்றோடு உடன்படிக்கையின் செய்தியை சுமந்து வாக்குத்தத்த நிலத்தை நோக்கி பயணித்தனரே. விடுதலை பயணம் 40 சிறப்பே. யெகோவா போற்றி, யெகோவா போற்றி. பரிசுத்தர் பரிசுத்தர் தேவலோக கீர்த்தனைகள் ஒலிக்கிறதே. பரிசுத்தமாய் நம்மை வாழ லேவியாகமம் அழைக்கிறதே. பரிசுத்தர் பரிசுத்தர் தேவலோக கீர்த்தனைகள் ஒலிக்கிறதே. பரிசுத்தமாய் நம்மை வாழ லேவியாகமம்
பரிசுத்தத்தின் குரலாய் தொடங்குது லேவியராகமம். பரிசுத்தர் பரிசுத்தர் தேவலோக கீர்த்தனைகள் ஒலிக்கிறதே. பரிசுத்தமாய் நம்மை வாழ லேவியாகமம் அழைக்கிறதே. கொண்டாடும் முறையும் காணிக்கையும் ஓய்வு நாள் அனுசரிப்பும் தெளிவாக கூறி பரிசுத்தமாய் வாழ கற்றுக் கொடுக்கிறது. தகனப்பலி அறியாமல் செய்த பாவத்திற்கும் பாவ மன்னிப்புக்கும் போஜன மோசேயால் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் தேவலோக கீர்த்தனைகள் ஒலிக்கிறதே. பரிசுத்தமாய் நம்மை வாழ லேவியாகமம் அழைக்கிறதே. சாட்சி கூறாமல் இருப்பது, உணவை அதிக விலைக்கு விற்பது, பழைய பொருளை திருப்பிக் கொடுக்க மறுப்பது, விலை நிலத்தை விற்பது போன்ற தவறுகளை பட்டியலிட்டு சொல்கிறது. பழிக்கு பழி அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செய் என தெரிவிக்கிறது. இதையே இயேசு முக்கிய இரண்டாவது கட்டளையாக குறிப்பிட்டாரே. பரிசுத்தர் பரிசுத்தர் தேவலோக கீர்த்தனைகள் ஒலிக்கிறதே. பரிசுத்தமாய் நம்மை வாழ லேவியாகமம் அழைக்கிறதே. தூயோராயிருங்கள், கடவுளாகிய நான் தூயவர். இயேசுவின் மலை பிரசங்கத்திலும் கடவுள் நிறையுள்ளவர் போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் என போதிப்பார். தொடர்ந்து கட்டளைகளை நிறைவேற்றியதன்படி நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையும் வயல் தன் பலனையும், மரங்கள் கொத்து கொத்தாய் கனியும், திராட்சை பழம் மாறாகவும், விரும்பியவற்றை உண்டு பலுக்கி பெருகி நலமாய் வாழ்வீர்கள் என அருள்மழை பொழிகிறார். கர்த்தர் கட்டளைகளை மீறினால் வரும் தீமைகளையும் லேவியாகமம் எடுத்துரைக்கிறது. ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் வழங்கிய கட்டளைகளோடு நிறைவடைகிறது லேவியராகமம். பரிசுத்தர் பரிசுத்தர் தேவலோக கீர்த்தனைகள் ஒலிக்கிறதே. பரிசுத்தம்